சிக்கன் ஒயிட் குருமா பண்ணலாங்களா? அதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், முந்திரி, தேங்காய் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு. புதினாவும் தக்காளியும் கொஞ்சமாக நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயமும் தாளிக்கிறதுக்கு. சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஸ்டார் ஆனிஸ், கல்பாசி இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு கூட முந்திரியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ப்ரௌனாக மாறிடக்கூடாது, ஒயிட்டாக இருக்கிற அளவுக்கே வதங்கணும். இதனால் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அதே குக்கரில் திருப்பவும் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. விட்டு இப்போ இதில் இந்த கரம் மசாலா ஐட்டம் பட்டை, லவங்கம், கல்பாசி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது போட்டு தாளிச்சிடுங்க. கொஞ்சமாக நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்து வச்ச வெங்காயத்தையும் அதில் போட்டுருங்க. அது வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் அதில் சேர்த்துருங்க. சிக்கன் வதங்கிறதுக்குள்ளே தேங்காயும் இந்த வதக்கி வச்ச மசாலாவையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் புதினா, உப்பு சேர்த்துருங்க. இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் திட்டம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் காரம் போட்டிருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய்ங்களை அப்படியே உடச்சி சேர்த்துக்கோங்க. கடைசியாக தக்காளியை அரிஞ்சு அப்படியே போட்டுடுங்க குருமாவில். இது ஃபைனலாக மூடுறதுக்கு முன்னே தான் போடணும். முதலே போட்டு வதக்கிட்டிங்களா கலர் மாறிடும். ஒரு 5 விசில் வந்த உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல கமகமன்னுட்டுன்னு வீடே மணக்கிற சிக்கன் குருமா ரெடி ஆகிட்ருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் இந்த குருமாவை ஊற்றினீங்கன்னா உங்களோட வெள்ளையாக இருக்கிற சிக்கன் குருமா ரெடி.